தொழிற்களம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பெற்றோர் மற்றும் முதியோர் பாதுகாப்பு நலச்சட்டம் 2007 படி ஒரு முதியவரை அல்லது பெற்றவங்களை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்க்காம விட்டுட்டாங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம நடவடிக்கை எடுக்கணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பெற்றோராகட்டும் பெற்றவங்களாகட்டும் அவங்கள பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுபடி கடமையை சரிவர செய்யாத குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை அரசாங்கத்தால் எடுக்கிறாங்கன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பெற்றோர் நமக்காக ஒரு சொத்து வாங்குறாங்க அல்லது அவங்க பேரில் இருக்கிற சொத்தை அவங்களோட வயோதிக காலத்தில் நமக்கு எழுதி வச்சிட்றாங்க, ஒரு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சொத்தை என்ன காரணத்துக்காக எழுதி வைக்கிறாங்கன்னா, நமக்கு வயசாயிருச்சு, நம்ம வயசான காலத்தில் அவங்க குழந்தைகள் நம்மளை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் எழுதி வைக்கிறாங்க. அப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கு சொத்தை எழுதி வைக்கக்கூடிய பெற்றோர் பெரும்பாலும் தான செட்டில்மெண்ட் எழுதும்போது கட்டாயமாக நீங்கள் எனக்கு வயதான காலத்தில் பார்த்துக்குவீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த தான செட்டில்மெண்ட்டை எழுதுறேன் அப்படின்ற ஒரு வாசகத்தை இணைச்சு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் அந்த குழந்தைகளாகட்டும் உங்களுடைய வாரிசுகள் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களைய பார்த்துக்கலைன்னா பின்னால் எனக்கு அந்த சொத்தை திரும்ப எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் இப்போ ஒரு கேஸ் அட்டென்ட் பண்ணதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு லேடி ஒருத்தங்க தன்னுடைய காலத்துக்கு பிறகு தன்னுடைய மகனுடைய மகள் பேத்தி அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்ற அவங்க கணவரையும் அவங்களையும் பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில் 40 வருஷமாக அவங்க சம்பாரித்து வச்சுருந்த ஒரு சொத்தை அவங்களுடைய பேத்தி பேருக்கு எழுதி வைக்கிறாங்க. அந்த பேத்தி அந்த சொத்தை வாங்கிட்டு அவங்க அப்பா இறந்ததன் பிறகு, அதாவது சொத்தை எழுதி வச்சவங்களுடைய மகன் இறந்ததன் பிறகு அவங்க பாட்டியை அந்த வீட்டை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்படி கட்டாயப்படுத்தும் போது அந்த பாட்டி தன்னுடைய சொத்து எனக்கு வேணும், எனக்கு வயோதிக காலத்தில் எந்த ஒரு வருமானமும் இல்லை, இந்த மாதிரி சமயத்தில் என்னோடய பேத்தி இந்த சொத்தை விட்டு வெளியேற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ கிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனு விசாரணை செஞ்ச ஆர்டிஓ அந்த பேத்திக்கிட்ட நீங்கள் அந்த பெரியவங்களை பாட்டியும் தாத்தாவையும் பராமரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, இந்த மாதிரி வயோதிக காலத்தில் நீங்கள் அவங்கள கடமையை தவறி அவங்கள பராமரிக்கலை, அதனால் நீங்கள் மந்த்லி மெயின்டெனன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. அதுக்கும் அந்த பேத்தி தயாராக இல்லாத காரணத்தினால அந்த உத்தரவை எதிர்த்து நம்ம அந்த சொத்து வேணும் அப்படின்றதுக்காக சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணோம். அந்த வழக்கில் போன வாரம் விசாரித்த மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி அந்த பேத்தி அந்த சொத்தை திரும்ப ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு விவாதத்தை எழுப்புனாங்க. அந்த சமயத்தில் அந்த பேத்தி எங்கள் அப்பா ஞாபகார்த்தமாக எனக்கு அந்த ஒரு சொத்து தான் இருக்குது, எங்கள் அப்பாவும் அந்த சொத்தை வாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த பேத்திக்கும் உடல்நிலை சரியில்லை, எனக்கு இந்த ஒரு சொத்து தான் இருக்குதுன்னு சொன்னதால் மாதம் 15,000 ரூபாய் அவங்க அந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் உதவித்தொகை கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் அந்த சொத்தை திரும்ப எழுதி கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இதில் நம்ம அந்த பாட்டி செஞ்ச தவறு என்னன்னா, அந்த சொத்து என்னுடைய வயோதிக காலத்தில் என்னை நீ பராமரிக்க தவறினால் அந்த சொத்தை நான் திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு எழுதாமூட்டது ஒரு தவறு. அந்த தவறை பண்ணதால் அவங்களுக்கு அந்த மாதம் மெயின்டெனன்ஸ் கருணை அடிப்படையில் அந்த உதவித்தொகை மட்டுமே கிடைக்கிறதே தவிர, ஒருவேளை அவங்க அந்த வாசகத்தை அதில் எழுதியிருந்தாங்கன்னா கட்டாயமாக அந்த சொத்தை அந்த பாட்டி பேருக்கே திரும்ப எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நீங்கள் இது மாதிரி இருக்கிற வயதான பெற்றோர்களாகட்டும் முதியவர்களாகட்டும் தன் பேரில் இருக்கிற சொத்தை தன்னுடைய வாரிசுகளுக்கோ பேரன் பேத்திகளுக்கோ மகன்களுக்கோ மகள்களுக்கோ எழுதி கொடுக்கணும்னு ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக
அந்த தான செட்டில்மெண்ட்டில் உங்களுடைய காலம் முழுவதும் உங்களை அவர்கள் பராமரிக்க வேண்டும். அப்படி பராமரிக்க தவறினால் அந்த சொத்தை எப்போ வேணால் நான் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோடு எழுதி வைங்க. அந்த சொத்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். உங்களுக்கு முதியோர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றியோ அல்லது வேறு ஏதேனும் சட்டம் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. எங்களுடைய ஃப்ரீ டைமில் உங்களுக்கு தகுந்த பதில்கள் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.